சார் மியூச்சுவல் ஃபண்டுக்கு எக்ஸ்பைரி உண்டா அல்லது தொடர்ந்து கொண்டே இருக்குமா? நாம் தான் யூனிட்களை விற்று வெளிவர வேண்டுமா? முடிவு எப்பொழுது அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து சில ஃபண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க, சில ஃபண்ட்ஸ் ரீலான்ச் பண்ணுவாங்க, சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டேக் ஓவர் ஆகிடும். அந்த நேரங்களில் மர்ஜர் ஆஃப் ஃபண்ட்ஸ், க்ளோசர் ஆஃப் ஃபண்ட்ஸ், இந்த யூனிட்ஸ் மாதிரிலாம் வருமே தவிர இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் ஓடிட்டு தான் இருக்கும். ஓகே, தொடர்ச்சியாக எஸ்ஐபியா நம்ம பண்ணிட்டே இருக்கோம்னா கோல் அச்சீவ் ஆகிற வரைக்கும் நம்ம பண்ணிட்டே இருக்கலாம். கோல் அச்சீவ் ஆகிறதோ இல்லையோ நம்ம வந்து இப்போ எஸ்ஐபி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பர்பச்சுவல் தான் போட்டு 99 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. ஓகே, அப்படின்னா அப்படியே சார் 99 ஆண்டுகள் வரைக்குமே வா பர்பச்சுவல் எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. முன்னாடி எல்லாம் கோயில் நிலத்தை குத்தகைக்கு எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி. இது வந்து பர்பச்சுவல் எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க, 99 இயர்ஸ். ஓகே, அதில் போட்டீங்கன்னா லைஃப் லாங் அது தொடர்ந்தே போயிட்டே இருக்கும். அப்படின்னா அதுக்கு எண்ட் இல்லைன்னு தானே அர்த்தம். எடுக்கலாம் தானே, எடுக்கலாமே. ஓகே ஓகே ஓகே. நீங்க எஸ்ஐபி 99 இயர்ஸ் தொடர்ச்சியா போட போறீங்க, 20 இயர்ஸா போட போறீங்க, 10 இயர், அது உங்க இஷ்டம். ஸ்கீம் வந்து அவ்வளவு தூரம் போட்டீங்கன்னா தொடர்ச்சியா வெல்த் பில்ட் ஆயிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம்ன்றதுதான் அதோட நோக்கம். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட ஃபைல் என்ட்ரி ஆகும்போது இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொடுக்கும்பொழுது அப்போ இந்த கேள்விக்கு இடமே கிடையாது இல்லை. அன்லெஸ் சம்திங் ஹேப்பன்ஸ், ஏதாவது ஒன்று நடக்கணும், மியூச்சுவல் ஃபண்டு ஏதோ ஒன்று டேக் ஓவர் ஆகணும், இல்லை பிகாஸ் ஆஃப் சம் இஷ்யூ வந்து ரெகுலேட்டரி இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது காரணங்கள்னால அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இல்லாமல் ஆகவே கூடிய ஒரு சூழல் வந்தாலே ஒழிய தொடர்ச்சியாக போயிட்டு தான் இருக்கும்.